எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஹெட்டிங் நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம், ரெண்டாவது பர்பஸ் ஆஃப் ஜேர்னலிசம், மூணாவது எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம். இந்த லெசனில் 3 இருக்குது. இந்த எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஹெட்டிங் போயிடலாம். இதில் 7 ஹெட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எத்திக்ஸ்னா ஒரு நெறிமுறை. கரெக்ட், நெறிமுறை. இப்போ ஹானஸ்டி, ஃபஸ்ட்டு வந்து ஹானஸ்டி, ரெண்டாவது இண்டிபெண்டன்ஸ் இருக்கணுன்றாங்க. ஒரு ஜேர்னலிசமில் வந்து ஃபேர்னஸ் இருக்கணும். இதெல்லாம் நெறிமுறை. பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ஹார்ம் மினிமைசேஷன் இருக்கணும், அவாய்டிங் லைபிள் இருக்கணும், ப்ராப்பர் அட்ரிபியூஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம். இப்போ ஒவ்வொன்றா என்னென்னு சிம்பிளாக ஒரு லைனில் நம்ம பார்த்துருவோம். ஹானஸ்டினா ஹானஸ்டி வந்து ஒரு ஜேர்னலிசம்க்கு வந்து முக்கியமான ஒரு எத்திக்ஸ். Journalism have an obligation to seek out the truth and report it as accurately as possible. ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை என்ன? ஒரு உண்மையாக இருக்கணும், அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அக்யூரேட்டாக கொடுக்கணும். ரெண்டாவது இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும். அதே சமயம் ஜேர்னலிஸ்ட் should avoid taking political side and should not act on behalf of special interest groups. Act in behalf of any group-னு போட்டுக்கலாம். குரூப்புக்காக நம்ம இங்கே பேசக்கூடாது. சுதந்திரம் இருக்குது, அந்த சுதந்திரத்தை நெறிமுறையோடு பயன்படுத்த வேண்டும். இதுதான் நெறிமுறைன்றது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். அதே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல நேர்மை இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், அக்யூரேட்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும். மூணாவது ஃபேர்னஸ். ஃபேர்னஸ்ன்றது ஃபேராக இருக்கணும். அதாவது ஃபேராக இருக்கிறதுனா அழகாக இருக்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னா இது நல்லா இல்லை, நீங்கள் செய்கிறது நல்லா இல்லை, உங்களுடைய செயல் நல்லா இல்லைன்னு வாங்க. அப்போ நம்மளுடைய செயல் அழகாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஃபேர்னஸ் அப்படின்னா நம்மளுடைய செயல் அழகாக இருக்க வேண்டும். இன் அடிஷன் டு பீயிங் இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக இருக்கிறது சேர்த்து ஜேர்னலிஸ்ட் ஷுட் ஷோ இம்பார்ஷியாலிட்டி அண்ட் பேலன்ஸ் இன் த ரிப்போர்ட்டிங். மோஸ்ட் நியூஸ் ஸ்டோரிஸ் ஹாவ் மோர் தென் ஒன் சைட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஷுட் கேப்சர் திஸ். இப்போ நீங்கள் இதே ஃபேர்னஸ் வந்து ஒரே லைனில் சொல்லிடனா, ஜேர்னலிஸ்ட் should show all sides of a story fairly. அவ்வளோதான். ஒரு ஸ்டோரிக்கு எல்லாம் 2 சைடு இருக்கும், 3 சைடு இருக்கும், 2 சைடு இருக்கலாம். அந்த அப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து should show all sides of the story வந்து fairly அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். நாலாவது பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. To enable the public to hold them accountability. நியூஸ் ஆர்கனைசேஷன் should listen to the audience. பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டினா ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கணும். should to enable the public to hold them accountability. ஒரு பப்ளிக் வந்து இவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஒரு பத்திரிகை, ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன். ஹார்ம் மினிமைசேஷனா இப்போ நம்ம ஒரு செய்தியை வெளியிடுவதன் காரணமாக ஒரு கலவரம் ஏற்படும் அப்படின்னா அதை வெளியிடக்கூடாது, அந்த செய்தியை வெளில சொல்லக்கூடாது. ஸோ நாட் எவ்ரி ஃபேக்ட் தட் கேன் பி பப்ளிஷ் ஷுட் பி பப்ளிஷ்ட். எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணிட முடியாது. அது ஃபேக்டாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை பப்ளிஷ் பண்ணிட முடியாது. இஃப் த அமௌண்ட் ஆஃப் ஹார்ம் தட் குட் கம் டு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தென் நியூஸ் அவுட்லைட் மஸ்ட் சூஸ் நாட் டு பப்ளிஷ் த ஸ்டோரி. ஸோ அது யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், இல்லை சமுதாயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அதை நாம் வெளியிடக்கூடாது, அதை நாம் செய்யக்கூடாது. அவாய்டிங் லைபிள். லைபிள்னா அவதூறு. ஜேர்னலிஸ்ட் cannot print false statement that damage a person's reputation. ஒரு தனி மனிதரை பற்றி அவதூறு பரப்புவது கூடாது. இப்போ ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து ஆனப்பவே தேவையில்லாத அவதூறுகளை பத்திரிகையில், யூடியூப்லேயும், சோஷியல் மீடியாலையும் நிறைய பரப்புனாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பர்சனுடைய ரெப்புடேஷனை கெடுக்கக்கூடாது. ஸோ ஜேர்னலிஸ்ட் ஷுட் நாட் டேமேஜ் த பர்சன்ஸ் ரெப்புடேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அவாய்டிங் லேபிள். அதே மாதிரி ப்ராப்பர் ஆட்ரிபியூஷன்னாலே ஒருத்தங்கள்ட்ட நமக்கு வந்து ஒரு கதையை நம்ம வந்து யார்கிட்ட ஏதாவது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிரெடிட்டை நம்ம கொடுத்துடணும், அவங்க பேரை நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ஆட்ரிபியூட் பண்ணுறது. அந்த சோர்ஸ் அவங்களுடைய பேரை யூஸ் பண்ணணும், இல்லை மென்ஷன் பண்ணணும்,
ஜேர்னலிஸ்ட் மஸ்ட் நெவர் பிளாகரைஸ். பிளாகரிசம்ன்ற ஒரு டாபிக் 2 மார்க்கில் கேட்பாங்க. பிளாகரிசம்னாலே என்னன்னா, பிளாகரிசம் இஸ் wrongful appropriation and stealing and publication of another author's language, thought, idea, expression and the representation of them as one's own original work. நம்மளுடைய ஒர்க்காக மற்றவங்களுடைய லாங்குவேஜை, மற்றவங்களுடைய தாட்டை, மற்றவங்களுடைய ஐடியாவை வந்து நாம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அதுதான் பிளாகரிசம் அப்படின்றது. ஸோ ப்ராப்பர் ஆட்ரிபியூஷன்னா என்னென்னா, கரெக்டாக யாருடைய ஐடியாவோ, யாருடைய தாட்டோ, யாருடைய லாங்குவேஜோ அவங்களுக்கு அதை ஆட்ரிபியூட் பண்ணிடணும். அவங்களுக்கானது மரியாதையை நம்ம கொடுத்துடணும், அவங்க பேரை மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இதுதான் ப்ராப்பர் ஆட்ரிபியூஷன். இப்போ எத்திக்ஸ் அண்ட் ஜேர்னலிசமில் ஃபஸ்ட்டு ஹானஸ்டி, இண்டிபெண்டன்ஸ், ஃபேர்னஸ், harm minimization, avoiding label, proper attribution. நடுவில் ஒன்றே மட்டும் விட்டுட்டேன், பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. மொத்தம் 7 பாயிண்ட் வரும். ஹானஸ்டி, இண்டிபெண்டன்ஸ், ஃபேர்னஸ், பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, harm minimization, avoiding label, ப்ராப்பர் attribution. இந்த இடத்துல ஒரே ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கிறேன். எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம் இதுக்கு முன்னாடி பர்பஸ் ஆஃப் ஜேர்னலிசம் வந்து ஜேர்னலிஸ்டோட பர்பஸோட ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்ஃபார்ம்டு சிட்டிசனரி, 2வது இன்ஃபார்ம்டு மீடியா, 3வது வந்து ரைட்டிங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆன் பப்ளிக் இஷ்யூஸ், பீப்புள்ஸ் இஷ்யூஸ், 3வது இது. 4வது வந்து ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆன் பீப்புள்ஸ் இஷ்யூ. நான் மறந்து போய் பார்த்தீங்களா, sociological content, online journalism, promotion of multi perspective approach. இது வந்து purpose of journalism. ethics in journalism ethics சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி obligations of journalism வந்து journalism's obligation is to the first obligation is to the truth, its loyalty to its citizen. 3வது obligation of verification, independence and neutrality, independent monitor to power. 6வது பாயிண்ட் வந்து it must provide a forum for public criticism and compromise. இது வந்து obligations of journalism, அப்புறம் purpose of journalism, அப்புறம் ethics in journalism. இதோடைய ஹெட்டிங்ஸ் ஞாபகம் இருந்தால் தான் நம்ம உள்ளே ஏதாவது நம்மளால எழுத முடியும். அதனால இந்த ஹெட்டிங்ஸை மனப்பாடம் பண்ணிப்போம்.